சார் வணக்கம். வணக்கம் கபிரியல். சார், இப்ப எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு சைட்ல பார்த்தோம்னா கூட்டணிகளுக்குள்ள நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு. இன்னொரு சைட்ல கட்சிகளும் வேகமா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. எலெக்ஷன் கிட்ட நெருங்க நெருங்க அவங்களோட செயல்பாடுகளையும் வேகப்படுத்துறாங்க. என்டிகேவை பொறுத்தளவுல டிஃப்ரெண்டான நிறைய இஷ்யூஸை வந்து டச் பண்றாங்க. வேற எந்த கட்சிகளும் டச் பண்ணாத நிறைய டிஃப்ரெண்டான இஷ்யூஸை வந்து டச் பண்றாங்க. குறிப்பா நம்ம அன்னைக்கு ஒன்று பேசணும். சீமான் அவர்களே மரம் ஏறி அவர் கல் இறக்குறாரு, அந்த இஷ்யூ பத்தி நம்ம பேசணும். ரெண்டாவது, இப்ப மதுரையில நாங்க ஆடு மாடுகளுக்கான மாநாடு நடத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுக்கிறாங்க இல்லையா எலெக்ஷனுக்கு முன்னாடி, இது எந்த அளவுக்கு பலன் தரும்? எலெக்ஷன்ல இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமா? மிகப்பெரிய அளவுக்கு இது பலன் தரும். சீமான் பொது நன்மையில தான் இதை போறாரு. நான் இதை சொல்லும் போது காஸ்ட் கன்சால்டேஷன் நோக்கி சீமான் போவாருங்கிறத அந்த விஜய் மையமா வச்சு செய்திகள் வரும்போதே விஜய் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். சீமான் யார், எதற்காக நிற்கிறார், யாருக்காக நிற்கிறாருங்களாம் மக்கள் மத்தியில் வரும்போது ஒரு பெரிய ஜம்பிங்க 2026 பெறுவார். அதற்கு விஜயோட அந்த பேச்சுக்களும் விஜய் பற்றிய எழுத்துக்களும் விஜயை பற்றிய ஆவுன்னு தினத்தந்தி எழுறதும் மற்றதும் வந்து சீமானுக்கு அது பலனை கொடுக்கும். அதோட அல்டிமேட் கெயின் வந்து சீமான் தான் வருவாரு. சீமானை வந்து விஜய மையமா வச்சு டீஸ் பண்றவங்க எல்லாம் விஜய் சீமான் கம்பேரிசன்ல சீமான் எமர்ஜ் ஆவாருங்கிறத அந்த காலகட்டம் வரும்போது உணர்வாங்கிறத நான் முந்தைய காலகட்டத்தில் சொல்லியிருந்தேன். இப்போ காஸ்ட் கன்சால்டேஷன்னா மரம் ஏறுறது நாடார் கன்சால்டேஷன் மட்டும் நீங்க எடுக்காதுன்னா அதுல சீமான் வந்து இந்த மரமேறும் தொழிலில் நாடார் சாணார் கிராமணி மூப்பர் தவிர வட தமிழகத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு மக்கள், அட்டவணை பிரிவு மக்கள் எல்லாம் பெரிய அளவில் இருக்கிறாங்க. இதுல தொழிலாளி சம்பந்தப்பட்டது ஒண்ணு. இன்னொன்று விவசாயி சம்பந்தப்பட்ட ஒரு பிராமண விவசாயினாலும் சரி, முஸ்லீம் விவசாயினாலும் சரி, முத்தரையர், யாதவர், உடையார், செங்குந்தர் விவசாயினாலும் சரி, அரை ஏக்கர் நிலம் இருந்தாலும் கல்லுக்கு அனுமதி கிடைச்சா அவரோட கிராமப்புற விவசாய வருமானம் பொருளாதாரம் உயரும். இது வந்து அனைத்து ஜாதி விவசாயிகளுக்கும் பிராண்டி விஸ்கி வர்சஸ் கல்லுன்னா கல்லு பலம் தரும்னு சீமானுக்கு ஆதரவா ஒரு பெரிய ஆஸ்பிரேஷன் சொல்லிட்டு சீமான் மேல வந்தாருன்னா கல்லுக்கான அனுமதியை பற்றி தருவாரு. பிராண்டி விஸ்கிங்கிறது திமுக அதிமுக 10 சாராய லிக்வர் பேரன்ஸ் தான் லாபங்கிறத கிளீனா சீமான் அந்த நரேட்டிவை செட் பண்ணிட்டாரு. அது வந்து ஒரு குலத்தொழில் பின்னோக்கி கொண்டு போறாருன்னு 4 பேர் சொல்லலாம். பட் இந்த ஆஸ்பிரேஷன் ஓட்ஸ் கல்லுக்கு அனுமதி கிடைச்சா நம்ம விவசாய பொருளாதாரம் வளரும்னு முத்தரையர், வண்ணார், நாவிதர், பறையர், தேவேந்திரகுல வேளாளர் விவசாயிகள் ஒரு குறுகிய அளவு நிலம் வச்சிருந்தா கூட, மரம் இருந்தா கூட நமக்கு வருமானம் பெறுங்கிற ஆஸ்பிரேஷன் சீமான் கொடுக்கிறார். ஸோ இந்த ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ் வந்து நாம் தமிழர் பக்கம் வரும். இதுதான் அந்த மரமேறி கல்லறுக்குனதுல உள்ள ஒரு பெரிய வைடர், ஒரு லார்ஜர் பெனிஃபிட் சீமானுக்கு இதுக்குள்ள இருக்குது. தேர்தல் காலகட்டத்துள்ள இதைத்தான் ஒவ்வொரு சமூகங்களையும் சொல்லிதான் அவரு தன்னோட பரப்புரை பண்ணுவாரு. ஒவ்வொரு விவசாய ஜாதிக்கும் என்ன லாபம் இருக்குங்கிறத அவர் தெளிவுபடுத்திடுவார். இன்னைக்கு இந்த இஷ்யூவை வந்து ஒரு குலக்கல்வி, குலத்தொழில்னு சொல்றது அவரை இழிவுபடுத்துறதுக்கு சொன்னாலும் கூட நாளைக்கு அது அவருக்கு பெரிய பூஸ்டாட்டு தேர்தல் பிரச்சார காலகட்டத்தில் வரும். அதெல்லாம் புரிஞ்சுதான் அவர் வெல் ஸ்ட்ராட்டஜைஸ்டு, வெல் தாட் அவுட் பிளான்ல தான் அவர் அதை போறாரு. அடுத்தபடியா ஆடு மாடு மேய்ப்புங்கிறது வந்து இதுவும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியோட சேர்ந்தது. அகிலேஷ் யாதவ் வாராரு, தேஜஸ்வி யாதவ் வாராருங்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இதுக்குள்ள செய்திகள் வந்தாலும் கூட உண்மையிலே 90% வீடுகள்ல எல்லா கிராமத்திலும் ஆடு மாடுகள் இருக்கும். ஸோ ஆடு மாடுகளுக்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய தீவனம் கிடைக்கணும், அதை வந்து அரசாங்கம் தடுக்க கூடாதுங்கிறது தான் சீமானுக்கு கான்செப்ட். மேய்ச்சல் நிலங்கள் கான்செப்ட் எல்லா இதுலயுமே இருந்தது. உங்க ஊர்ல இருந்திருக்கும், எங்க ஊர்ல இருந்திருக்கும். எங்க ஊர்ல ஒவ்வொரு குளத்து 10க்கு பக்கத்திலே மேய்ச்சல் நிலம் உண்டு. அதுல வந்து ஆடு மாடுகள் மேய்க்கிறதுக்கு அந்த நிலம் பயன்படும். அது மேய்ச்சல் புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த மேய்ச்சல் நிலங்கள்லாம் வந்து அபகரிக்கப்பட்டிருக்குது. ஆடு மாடுகளுக்கு உரிய புல் கிடைக்கல. அப்போ சீமான் வந்து ஆடு மாடுகளுக்கு உணவு கிடைச்சாதான் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா வரும். ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா வந்தாதான் விவசாய தொழிலாளர்களுக்குள்ள வருமானம் ஜாஸ்தியா கிடைக்கும். ஒன்று பாலுனாலும் சரி, இறைச்சினாலும் சரி, எந்த வகையிலனாலும் சரி, ஆடு மாடுகளுக்குள்ள உணவை உரிய முறையில் கொடுக்காதது அந்த உற்பத்தியை வந்து அது குறைக்குது. ஸோ ஆடு மாடுகளுக்கான உரிமைன்னு அவரு சென்டிமெண்டா ஆடு மாடுன்னு தான் பேசுவாரு, மனிதநேயன்னு தான் பேசுவார். பட் பொருளாதார ரீதியா ஒவ்வொரு விவசாயிக்கும் வந்து கால்நடைக்கு இந்த உணவுகள் ஒழுங்கா கிடைச்சி இந்த மேய்ச்சல் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படாம இருந்தா அது வந்து நமக்கு
கால்நடைகள் மூலமா வரக்கூடிய விவசாய பொருளாதாரம் வந்து கூடுமேங்கிறது ஒவ்வொரு ஜாதி விவசாயிக்கும் இது தெரியும். அப்ப இவர் எதுல வராருன்னா, மேய்ச்சல் நிலங்களை ஆளுங்கட்சியினர் ஆண்ட கட்சியினர் அபகரிச்சுக்கிட்டாங்க. நான் இந்த ஆடு மாடுகளுக்காக, அதாவது ஆடு மாடு வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்காக நான் நிற்கிறேன்னு சொல்லி ஒரு ஆஸ்பிரேஷனல் ஓட், அந்த கல்லுனாலும் ஒரு ஆஸ்பிரேஷனல் ஓட்டு, கல்லு வர்சஸ் பிராண்டின்ஸ்கி, இந்த ஆடு மாடுனாலும் ஒரு ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ், அனைத்து ஜாதி விவசாயிகள் கால்நடை வளர்ப்பவர்கள் வெர்சஸ் இது மேய்ச்சல் நிலங்களை அபகரிப்பவர்கள்னு ரெண்டு இதையுமே வந்து ஒரு தெளிவா திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிறதுல அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றங்கிற லெவல்ல வெறுமனே ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லை, இலவசங்களுக்கு இன்னொரு இலவசங்கள் மாற்று இல்லை, ஒரு தீமைக்கு நன்மைதான் மாற்று. அப்ப இவங்க பாலிசிக்கு நான் சொல்லக்கூடிய தற்சாப்பு பொருளாதாரம், நான் சொல்லக்கூடிய விவசாய பொருளாதாரம், விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்வதுதான் மாற்றுங்கிறத கொண்டு வர்றாரு. அதனாலதான் அந்த விவசாய சின்னத்தை நான் விவசாயிகளுக்கானவங்கிறதுனாலதான் அவர் படத்தோடு கூடிய விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையத்தில் அவர் பெற்றிருக்காருன்னா சென்டிமெண்டாட்டு அதை தான் பெற்றிருக்கிறார். இன்னைக்கு வந்து அவரு மெட்ரோவில் பணத்தை பல்லாயிரக்கணக்கான கோடிகளை, லட்சமா கோடியா ஆயிரக்கணக்கான கோடியான்னு தெரியல, மெட்ரோவில் டிரான்ஸ்போர்டேஷனுக்காக போடுறதுல தப்பு. அந்த பணத்தை ஒரு ஏழை ஆட்டோ டிரைவருக்கு மகனும் எம்பிபிஎஸ் வந்து கேபிடேஷன் பி இல்லாம கிடைக்கக்கூடிய அளவுக்கு அரசு கல்லூரிகளிலே வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து நிறைய எம்பிபிஎஸ் இடங்கள் வரக்கூடிய அளவுக்கு அதை வந்து பரவலாக்கணும். ஒரு ஏழை தொழிலாளிக்கு மகனும் கேபிடேஷன் பி கொடுக்காம டாக்டர் ஆகக்கூடிய அளவுக்கு மருத்துவத்திற்கு இந்த மெட்ரோவுக்கு செலவழிக்கக்கூடிய செலவை மருத்துவத்துறைக்கு செலவழிக்கணும், கல்விக்கு செலவழிக்கணும், மருத்துவத்துக்கு செலவழிக்கணும்னு அவர் முன்னெடுக்கிறாரு. ஸோ அவர் ஒரு முழுக்க திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜகவுக்கு மாற்றான ஒரு சித்தாந்தத்தை, ஒரு பொருளாதாரத்தை முன்வைக்கிறாங்க. ஒவ்வொன்றிலும் லூசர்ஸ் அண்ட் கெய்லர்ஸ் இருப்பாங்க. இப்ப மெட்ரோவால பயன்படக்கூடியவங்க சீமான திட்டத்தான் செய்வாங்க. சரி, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, கல்லிறக்குன விஷயமா இருக்கலாம், அடுத்தது ஆடு மாடுகளுக்கான மாநாடா இருக்கலாம், இது எல்லாமே எலெக்ஷன்லயும் பெரிய லாபத்தை ஈட்டி தரும் என்டிகேவுக்குன்னு சொல்றீங்க இல்லையா. அப்ப ஏன் இந்த விஷயத்தை வந்து மற்ற கட்சிகள் பண்ண மாட்டேங்கிறாங்க? விசிகே இருக்காங்க, பிஜேபி இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் பண்ணலாம் இல்லையா? விசிகே கேட்கிறேன், விசிகே இல்ல ஜெனரலா தான் சொல்றேன். விசிகே சபார்டினேட் போல்ஸா போயிட்டாங்க. அவங்க திமுக ஒட்டி நிற்பாங்க, வெற்றி பெறாங்க, மீண்டும் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலின் விசிகா விட மாட்டார். பாமகவை இவர் சந்திச்சாலும் அவர் சந்திச்சாலும் ஸ்டாலின் விசிகா விட மாட்டார் தான் நான் கருதுறேன், என் கணிக்கிறேன். தென் பாஜக பிரைமரி போல்ஸாட்டு வரும்போது கள்ள மையமா வச்சு சீமான் கூட ஒரு நட்புறவை ஏற்படுத்தணும்னு அண்ணாமலை கருதி இருந்தார். இப்ப அவங்க சபார்டினேட் போல்ஸாட்டு போன பிறகு அதிமுக தான் முதலமைச்சர் போஸ்ட்னு சொல்ல பிறகு அந்த கல்லை எடுத்து நயனார் நாயந்திரன் பேச மாட்டார். கல்லை எடுத்து நயனார் நாயந்திரன் அண்ணாமலை பேசின மாதிரி பேச மாட்டார். அப்போ இங்க குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் வந்துட்டு அண்ணாமலை தனிச்சு போட்டியிடக்கூடிய தலைவர், நயனார் நாயந்திரன் கூட்டணிக்காக வச்ச தலைவர். அப்போ பிராண்டி விஸ்கி பக்கம் தான் நயனார் நாயந்திரன் நிற்பார், கல்லு பக்கம் அண்ணாமலை தான் நின்னார். ஸோ அவங்க அதை பேச மாட்டாங்க. அடுத்து கம்யூனிஸ்டுகள், அவங்களும் திமுக கூட கூட்டணி போறதுனால ஐஎம்எஃப்எல் திமுக ஆட்சியில் தொடருது, அண்ணா திமுக ஆட்சியில் தொடர்ந்துன்னு சொல்லும்போது அவங்களும் இதை பேச மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள தனிச்சு போட்டியிடக்கூடிய சீமான் தான் இந்த இஷ்யூவை முன்னிலை வச்சு இதை பேசுறாரு. சரி, இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, விவசாயிகளோட பாப்புலேஷன் கம்மியாகிட்டு இருக்கு. ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு கம்மியாயிருக்கு. ஓவராலா பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் விவசாயிகளோட எண்ணிக்கை கம்மி. நான் சொல்றது பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா கம்மி. ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்கானமியா தமிழ்நாடு மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு 30-40% மக்களை தானே டார்கெட் பண்ண முடியும் விவசாயம் அப்படின்ற விஷயத்தை கையில் எடுக்கும்போது. போதுமே 30-40ல ஒரு 25 போட்டாலே போதும். ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடும். ஒரு பாயிண்ட் அடுத்த கட்ட ஸ்ட்ராட்டஜியை மாற்றி கொண்டு போகலாமா? ஒவ்வொரு கட்சியும் ஒன்றே குலம் ஒருவனே தேவைன்னு தானே அண்ணா வந்தாரு. தில்லை அம்பதநாதரையும் அவரையும் பீரங்கியில் வச்சு உடைக்கும் நாள் என்ன ஆனோன்னு மக்களை நம்பி ஓட்டு கேட்காத சூழ்நிலையில பெரியார் அண்ணாலாம் பேசின சூழ்நிலை மாதிரி அரசியல் களத்துக்கு வரும்போது பேரறிஞர் பெருந்தகை ஒன்றே குலம் ஒருவனே தேவர்னு வந்தாரு. அதற்கு பிறகு மூதறிஞர் ராஜாஜியோட கூட்டணி வச்சு காங்கிரஸையும் காமராஜையும் வீழ்த்தினாருங்க. இதெல்லாம் வரலாறு. அப்போ நீங்க மற்றவங்களால ஒதுக்கப்படக்கூடிய, மற்றவங்களால வந்து அண்டர் ரெப்ரசன்டட், அது ஜாதியா இருந்தாலும் சரி, மன்னார் நாவிதர் குயவர் போன்ற ஜாதியா இருந்தாலும் சரி, பொது தொகுதியில் ஆதி தமிழர் தேவேந்திர குல வேளாளர் பறையர் போன்றவர்களா இருந்தாலும் சரி, தொழில் பிரிவில் விவசாய
பெருங்குடி மக்கள்னாலும் சரி, அல்ல நெசவாள பெருங்குடி மக்கள்னாலும் சரி, மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவனாலும் சரி, மரமேறு தொழிலாளர்கள்னாலும் சரி, மற்ற அரசியல் கட்சியால் ஒதுக்கப்படக்கூடிய மக்களுக்கான இஷ்யூஸை முன்னெடுத்து ஒரு தலைவர் நிற்கும் போது அந்த நெக்லெக்டட் குரூப் வந்து அந்த தலைவர் பின்னாடி வருவாங்க. ஒரு அரசியல் சக்தியா அவர் உருவெடுத்து 25% வாக்குக்கெல்லாம் வந்த பிறகு அடுத்த கட்டத்தில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு சில சமரசங்களை எல்லாருமே செய்தான் தீரணும். அந்த சமரசங்களை இந்த வளர்ச்சி பாதையில ஒரு ஒரு கணிசமான வெற்றியை பெற்ற பிறகு சீமானும் செய்ய வேண்டியதான் இருக்கும், அண்ணா செய்தது மாதிரி. இதுல சீமான்கிட்ட வந்து இப்பவே 8% இருக்கும் போதே ஒரு பெரிய தலைவர் சீமான்கிட்ட கூட்டணியா சேரலான்னு கேட்கும்போது அந்த தலைவர் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்ட சீமான், நான் 8% தான் என்னோட பலம்னு நான் முடங்கி போக விரும்பல, நீங்க 4 நான் 8ன்னா நான் 2/3 நீங்க 1/3, அது 12, என்னோட பலம் 8 நீ முடங்கி போகும், நான் 8 என் பலத்தை நான் முடிச்சுக்கிட்டு போக விரும்பல, என் பலம் 28-18 அது பெரிய அளவுக்கு உயர்ந்து போகக்கூடியது, அது என்னால வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாட்டு அடுத்த கட்ட பெரிய வளர்ச்சி பெறும்போது தனிச்சே எனக்கு மக்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் 18 ஆகி நான் வந்துட்டோம்னா அடுத்து 38 ஆகிறதுல எனக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் என் மீது மக்களுக்கு என் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் அந்த சூழ்நிலை வரும். அதற்காக நான் டூ ஆர் டை பேட்டல்ல போறேன். என்னோட பலம் 8ன்னு நான் முடிச்சுட்டு போனா நான் எந்தெந்த மக்களுக்கெல்லாம் இதை செய்யணும்னு நான் என்னோட கனவா லட்சியமாட்டு பிரபாகரன் கனவை சுமந்து நிற்கிறோனும் அந்த கனவை உடைச்சிக்கிட்டு நான் நின்னதுக்கு சமம், நான் 8% முடங்கி போனதுக்கு சமம். அது விஜயகாந்த், வைகோ இவங்களோட பாதையில நான் போய் பின்னடைவை சந்திக்கிறதுக்கு ஒரு சூழல் வந்துடும். அவங்களுக்காவது ஃபர்ஸ்ட் ரவுண்டு வெற்றியை கொடுத்தது, எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டே தோல்வி கொடுத்ததுன்னா ஒரு தோல்வியாளராட்டே நான் முடிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி முடிஞ்சு போக நான் விரும்பல. நான் வந்து வளர்ச்சி பாதையிலே ஜம்பிங்கிலே போறேன். நான் ஜம்பிங்ல போறதுக்கு தான் லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேரியில மற்றவங்க அரசியல்ல பலன் அளிக்காமல் லூசர்ஸா இருக்கக்கூடியவங்க, அதாவது பலன் பெறாதவர்கள், அவங்கள முன்னிறுத்தி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் உருவாக்கி அவங்கள என் பக்கம் திருப்பி நான் மேலெடுத்துட்டு போறேன். இப்போ சி.வி. சண்முகமும் எடப்பாடி பழனிசாமியும் பண்ணின இடஒதுக்கீட்டுல பாதிக்கப்பட்டது வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பருவராஜ குலமீனவர், ஆண்டி பண்டாரம், ஜங்கம், யோகீஸ்வரர்னு, வலையர், முத்தரையர்னு பல சமூகங்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு முத்தரையர் சமூகங்கள்லாம் தெருவில் வந்துட்டாங்க, அதுல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம். சோ இவங்களுக்காக நான் நின்னோம்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நின்னோம்னா இவங்க ஆதரவு எனக்கு கிடைக்கும். இவங்களை பற்றி வேற மற்றவங்க கவலைப்படலை, நான் கவலைப்படுறேன். இப்படி அவரு தன்னுடைய ஒவ்வொரு வியூகங்களையும் வகுத்து சீமான் போறாரு. அதுதான் மற்றவங்க வந்து டிஃபரெண்ட் அண்ட் செப்பரேட் அண்ட் யூனிக்கா போறதுல வளர்ச்சி கிடைக்குது. இந்த இடத்துல விஜய் கம்பேரிசன் சீமான் யாருக்காக நிற்கிறார், எதற்காக நிற்கிறாருங்கிறதுல சீமானுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். இப்போ பரையர் சமூக இளைஞர்கள் வந்து விஜய்க்கு ரசிகர்கள் வந்து விஜய்க்கு வாக்களிக்கலாம்னு நினைச்சா கூட அரசியல் களத்துக்குள்ள வரும்போது ஆதி தமிழர் வெல்லாது, மீதி தமிழர் வெல்ல முடியாது, பொது தொகுதிகளில் ஆதி தமிழர்கள் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும், பஞ்சம நிலத்தை மீட்கணும், MC ராஜா, ரெட்டமலை சீனிவாசன், ஐதிதாஸ் பண்டிதர் போன்ற முப்பெரும் தமிழ் தலைவர்களுக்கு முப்பெரும் விழா, இந்த மாதிரி இந்த அடையாளத்தோட நிரந்தரமா இங்க அரசியல் சக்தியா நின்று இந்த சமூகங்களின் மேன்மைக்கும் உயர்வுக்கும் அந்தஸ்துக்கும் அரசியல் அதிகாரத்துக்கும் நிற்கக்கூடிய தலைவர் சீமான் தாங்கிறது இஷ்யூ பேஸ்டா வரும்போது விஜயை ஆராதிக்கக்கூடிய பரையர் சமூக ரசிகர்களே நம் மக்கள் வளர்ச்சிக்காக நிற்கிறது சீமான் தாங்கிறத உணர்வாங்க. அந்த அரசியல் களம் பிரச்சாரத்துல வரும்போது உணர்வாங்க. அதைத்தான் நான் ஃபோர் சைட்டோட தெளிவா விஜய்ங்கிற ஒரு சினிமா பிம்பம், கவர்ச்சி அரசியலை மையமா வச்சு வரக்கூடிய பிம்பம், கொள்கையை சொல்லாம கருவாட்டு சாம்பாரா வரக்கூடிய பிம்பம் சீமானுக்கு வளர்ச்சிக்கும் சீமானுக்கு அரசியல் ரீதியான சமூக எழுச்சி அரசியலுக்கும் பெரிய ஒரு உத்வேகத்தையும் வளர்ச்சியும் கொடுக்குங்கிறத நான் ஃபியூச்சரிஸ்டிக்கா என்னோட ப்ரெடிக்ஷனை சொல்றேன். நிச்சயமா இது நடக்குங்கிறதா என்னோட பார்வை. சரி, இப்ப என்டிகேவை பொறுத்தளவுல 8% ஓட்டு அவங்க கையில இருக்கு. என்டிகேவோட ஓட்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி என்ன கேட்டகரின்னு நினைக்கிறீங்க? அவங்க பெரும்பாலும் விவசாயிகளா இப்போதைக்கு, இல்லைன்னா நகரங்கள் இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் பெரிய அளவில் ஓட் போடுறாங்களா? மெயினான டார்கெட் ஓட் பேஸ்னா என்ன? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி விவசாயிகளை ஃபோக்கஸ் பண்றாங்க, சின்னத்துலயும் விவசாயம் தான் இருக்கு, விவசாயி தான் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு யாரும் உங்களுக்கு ஓட் போடுறாங்க? ரூரல் யூத், கிராமங்கள் தான்றீங்க. ஆமா, தமிழ் உணர்வோட பெரிய எலைட்ஸா இல்லாத மாடரேட் எஜுகேஷன் உள்ள மைக்ரேட் ஆன இளைஞர்கள். அவங்க அங்க வந்து குஜராத்தில் போய் வேலை பார்க்கலாம், மும்பையில் வேலை பார்க்கலாம், ஃபாரின்ல வேலை பார்க்கலாம், கல்ஃப் கண்ட்ரிஸில் வேலை பார்க்கலாம். தமிழ் உணர்வுல உந்தப்பட்ட இளைஞர்கள் அவங்க கிராமத்துல
நாம் தமிழர் தேவை, வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழினத்தின் தலைவர், சீமானுக்க கொள்கைகள் தேவைன்னு அவங்க முன்னெடுக்கிறாங்க. இதுதான் சீமானுக்க மெயின் போக்கஸ். வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழினத்தின் மிகப்பெரிய ஒரு மாவீரன், 3வது உலகப் போரை நடத்தின ஒரு தமிழன்ங்கிற ஒரு பெரிய கிரேட் இமேஜ் 7ஆம் அறிவு படத்துல கொடுத்தாங்க இல்லையா? 7 நாடுகள் சேர்ந்து தான் தோற்கடிச்சாங்கன்னு இவர் சூர்யா ஒரு வசனம் பேசுவார் இல்லையா, AR முருகதாஸ் படத்துல. அந்த இதுதான் அவங்களோட மெயின் புள்ளி. அடுத்து இந்த தமிழ் உணர்வுல இந்த மைக்ரேட்டட் இளைஞர்கள், இதுல அவர் கவர்றது விவசாய பொருளாதாரத்தையும் தற்சாப்பு பொருளாதாரத்தையும், ஆடு கோடி வளர்த்தல், இதெல்லாம் பேசுறதுல இதை தான் மெயினா இது பண்றாரு. வட சென்னையில இவருக்கு வாக்கு அதிகம் இருக்கும், தென் சென்னையில கம்பேரிட்டிவா குறைவா இருக்கும். வட சென்னையில என்னன்னா மைக்ரேட் ஆகி வந்த இளைஞர்கள் தென் மாவட்டம், சேலம் பகுதிகள் எல்லாம் மைக்ரேட் ஆகி வந்தவங்க வட சென்னையில தான் ஜாஸ்தி லேபரர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க மத்தியில ஓட்டு ஜாஸ்தி இருக்கும். தென் சென்னை எலைட்ஸ் மத்தியிலையும் இங்கேயும் பாமர மக்கள் இருக்கிறனால ஓட்டு இருக்கும். அதுக்கு ஒரு 70% தான் தென் சென்னையில இவருக்கு சீமானுக்கு ஓட்டு இருக்கும். அடுத்தபடியா அரசியல் ரீதியா எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவர் கடுமையா கலைஞரையும் கலைஞர் குடும்பத்தையும் விமர்சிச்சாலும் அவர் எடுக்கிறது ஈர்ப்பு சக்தியற்ற, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி அல்ல அற்ற, நிலையான கொள்கை அற்ற எடப்பாடி பழனிசாமியோட பலகீனமான தலைமையால தான் சீமானுக்கு வாக்கு வங்கி பெறுகிறது. இதுதான் உண்மை நிலைமை. ஊடகத்துல 19 டேட்டா இல்லாம திமுக வேண்டாம், திமுக வேண்டான்னு ஓட்டு விழுது சீமானுக்குன்னு பேசிட்டு போயிருவாங்க. டெசல்ட்ரி அவுட்லுக்ல அவங்க பேசிட்டு போயிருவாங்க. ஆனா டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஜெயலலிதா 40% வாக்கு இருந்த காலகட்டத்துக்கு பிறகு கலைஞரை விட ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவராட்டு வாக்கு அரசியல்ல உருவாகி வந்திருக்கிறாருங்கிறது 100% உண்மை. அது அவருக்கு வெற்றியிலையும் அவர் கொடுக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தில் அவர் கூட்டணியா தான் நின்று அதை எடுக்கிறாரு. அதுல எந்த மாற்றம் இல்லை, அலையன்ஸ்ல தான் அதை எடுத்துட்டு இருக்கிறாரு. அது காட்டுது. எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா காலகட்டத்தில் இருந்த 40% இருந்து 20க்கு போயிட்டாரு. ஜெயலலிதா காலகட்டத்தில் 1% இருந்த சீமான் இன்னைக்கு 8.2 வந்திருக்கிறாரு. கடைசியா அவர் உழவங்கோட்டுல ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது நோட்டாவு கீழே போன நாம் தமிழர் இன்னைக்கு அதே அதிமுக 4வது இடத்துக்கு தள்ளி 3வது இடம் வந்திருக்கிறாங்க. ஸோ சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது லீடர்ஷிப் வளர்ச்சி. ஜெயலலிதா ஒரு ஈர்ப்பு சக்தியான லீடரா இருந்த போது, கலைஞர் ஒரு ஈர்ப்பு சக்தியான லீடரா இருந்த போது சீமான் எடுத்தது 1.1% வாக்கள் தான். மாற்றுன்னா அன்னைக்கு அவருக்கு விழுந்திருக்கணுமே. எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாததும், ஒரு கன்சிஸ்டன்டான கொள்கை அவருக்கு இல்லாததும். ஏன் இப்ப நான் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவார் நான் சொல்றேன்னா, காரியத்தோட தான் நான் சொல்றேன். TSS மணி போன்றவங்கலாம் இதுல பார்வையற்றவர்களாட்டு நண்பர்கள் இருக்கிறாங்க. 2024 காங்கிரஸும் வேண்டாம் பாஜக வேண்டாம் நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுத்தார். அதே நிலைப்பாட்டை சீமான் எடுத்தார். சீமான் இன்னைக்கு அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறார். அப்போ 23% அதே நிலைப்பாட்டுக்காக போட்ட எடப்பாடிக்கு போட்ட அந்த ஓட்டர்ஸ் இன்னைக்கு என்ன நினைப்பான்? அதுல கொஞ்சம் பேராவது சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சீமான் தெள்ள தெளிவா இண்டோ பாகிஸ்தான் வார் இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர், சாதாரண மக்களை கொன்ன அந்த தீவிரவாதிகளை ஏன் கைது பண்ணல, சிந்து நதி நீரை பாகிஸ்தான் விவசாயிகளுக்கு கொடுக்கறது தப்புன்னு எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹார்ட் ஹிட்டிங்கா தன்னோட நிலைப்பாட்டை எடுத்து வைக்கிறாரு. ரொம்ப நன்றி சார். உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி ரொம்ப நன்றி.